பெரிய அதிகாரம் இருக்கு. இவங்க இந்த எந்த கட்சியிலையும் பணம் கிடையாது, ஒரு பைசா கூட எல்லாம் நார்மலா இருக்கு, 0 பர்சன்டேஜ் எல்லாம் இருக்கு. அப்ப இவங்களுக்கு எப்படி பணம் வருது, எங்க இருந்து வருது, யார் கொடுத்தாங்க? அதுதான் டாஸ்மார்க்ல இருந்து வருது. கோடி கோடியா, 1000 கோடி, 10,000 கோடி, 16,000 கோடி. 2023-24 168 கோடியே 94,10,160 லிட்டர் வெளியே வந்திருக்கு. அந்த 20 ஆலையில இருந்தோம். ஒரு ஒரு குவார்டருக்கு 180 மில்லிக்கு 30 ரூபா தான் செலவு. 62 கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, 140 கவர்மெண்ட் விற்குது. 325 உள்ளது 58 ரூபா தான் செலவாகுது. அதை 280 அதை விற்கிறாங்க. அது பண்று கவர்மெண்ட் இருக்கிறாரு. அது மாதிரி அதுல இந்த மாதிரி இருக்கு. 1 லிட்டருக்கு செலவு மொத்தம் 200 தான், 310 ரூபான்ட்டு கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதில் அங்கங்கே குடோனுக்கு கொண்டு போகிறதுக்கு, அந்த மதுப்பட்டிகள் கொண்டு போகிறதுக்குள்ள செலவு, வாடகை செலவு, அந்த குடோன்களில் வாடகை செலவு, மின்சார செலவு எல்லாம் கூட்டி கழிச்சு ஒரு லிட்டருக்கு 5 ரூபா தான் செலவாகுது. 315 போக மிச்சம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு. இதுதான் லாபம். ஆக 2023 மட்டும் 16,894 கோடி வந்திருக்கு. அதுக்கு இந்த 20 ஆலைகளுக்கும், இந்த 20 ஆலைகளுக்கும் ஒரு ஆலைக்கு பார்த்தா 844 கோடி ரூபா, ஒரு மாதத்துக்கு 73 கோடி ரூபா வருது. இந்த 844ல இந்த டாஸ்மார்க் கொண்டு தெரு தெருவா கொண்டாந்து விற்கிறது கவர்மெண்ட் விற்குது. இவங்க அந்த ரூபாயில மக்களுடைய இந்த மதுப்பிரியோடைய ரூபாயில இந்த வருமானத்தை எடுத்து தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் பாருங்க, சென்னை கல்யாணம் வரைக்கும் இந்த 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர் 1000 ஏக்கருங்களை போட்டு இடங்கள் கிடக்கு. இது யார் இடையா? இது எங்களுக்கு தெரியலையா? ஆனால் யாருக்கோ ஒரு ஆளுக்கு சொந்தம், யாருக்கோ தெரியலங்கிறாங்க. ஆனால் இது அவ்வளவும் இந்த சாருக்கு செல்வது, இந்த இவங்களுக்கு சொந்தமானது, இவங்களுக்கு சொந்த ஆட்கள்ங்கிறாங்க. இந்த பணம் அங்கான போது வேறு எங்கோட்டு போட்டவங்க. அவங்க ஆஸ்பத்திரி வாங்குறாங்க, ஒரு பள்ளிக்கூடத்தை போய் வாங்குறாங்க, பல்குகளை வாங்குறாங்க, சினிமா தியேட்டர்களை வாங்குறாங்க, வாங்கி சொத்து சேர்த்துடுறாங்க. கடைசி சொத்து அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து ஒரு கேஸ் எவ்வளவும் இந்த அது அரசியல்வாதிகள் மேலதான் வருது. ஒரு ஏழை வீட்டில் வரல, பணக்காரங்கிட்ட வராது. ஏன்னா பணக்காரங்கெல்லாம் ஆள்கள் போட்டு அதை போட்டு முதல் போட்டு சங்கடப்பட்டு இந்த பணத்தை உண்டாக்குறாங்க. ஆக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தும் அரசாங்கம் சொந்தம்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதில் உள்ள வருமானத்தை எடுத்துதான் நம்ம நடத்தணும். ஆனா டாஸ்மார்க்கில் எடுத்து இப்படி சீரழிக்காங்க. அரசாங்கத்துக்கு அன்னைக்கு 73 43,840 கோடி வந்திருக்கு லாபம். அந்த லாபத்தை அரசாங்க ஊழியருக்கு நான் சம்பளம் கொடுத்தேன், பல்வேறு திட்டத்துக்கு நான் சம்பளம் கொடுத்தேன்னு கணக்கிடுறாங்க. 2025 மட்டும் 45,855 கோடி வந்திருக்கியா? அதுக்கு கணக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதுல தான் மகளிர் உரிமைத்துறைக்கு 13,720 கோடி, புதுமை பெண் திட்டத்துக்கு 360 கோடி, காலை உணவு திட்டத்துக்கு 600 கோடி, தமிழ் புதல்வன் திட்டத்துக்கு 2,500 கோடி, இலவச பஸ்ஸுக்கு 1,500 கோடி, அது போக ரேஷன்ல இலவச மானியத்துக்கு 10,500 கோடி, இலவச மின்சாரத்துக்கு 14,442 கோடி, ஆக மொத்தம் 43,392 கோடி செலவு. மிச்சம் 1,932 கோடி ரூபா மிச்சம் இருக்குன்னு கணக்கு கொடுக்காங்க ஐயா. இது ஆண்டாண்டு காலமா இந்த டாஸ்மார்க் வச்சு இந்த 2 பேரும் 2 திமுகவும் அண்ணா திமுகவும் 2 பேரும் 2 கூட்டணிகளை வச்சு ஒரே கொள்கை வச்சிருக்காங்க. மது மானியம் இலவசம், மது மானியம் இலவசம். இதை கொடுத்து ஓட்டை வாங்கிட்டு போயிட்டு வர்றதே இல்லை. எம்எல்ஏ வரணுமா இல்லையா? நீங்க மக்கள் நாங்க என்ன செய்யறோம்? உங்களை கடிச்சா குதறோம், வரணும்ல. உங்களை எவ்வளவு ஆதரவோட நான் மரியாதை வச்சிருக்கோம், வரணும். வரல. 31/8/70 காமராஜர் பீரியட்ல அன்னைக்கு காமராஜரும் எம்ஜிஆரும் கல்கட்டை சாரைக்கட்டை வரக்கூடாது அப்படின்ட்டு மது விலக்காக போராட்டம் பண்ணாங்க. 1965 மது விலக்கு 1922 ஏற்படுத்தினார் காமராஜர். 300 பள்ளிக்கூடம் இருந்தா, 300 குடும்பம் இருந்தா ஒரு பள்ளிக்கூடத்தை உண்டாக்குனார். எனக்கு கல்விலாம் வளர்ந்துருக்கு, இதை வளர்த்துக்கிட்டு வாரீங்க, உங்களுக்கு ரொம்ப நமஸ்காரம், வளர்த்துட்டு வாரீங்க, நல்லா வந்துகிட்டு இருக்கு. அது போக விதவைக்கு 58 ரூபா, 1958 விதவைக்கு அப்போ 3% தான் மது பிரியர்கள் இருந்தாங்க, மது பிரியர்களா இருந்தாங்க.
அப்புறம் 36-67 திமுக ஆட்சி வந்துச்சு. அதுக்கப்புறமா 58-60 2 கட்சியும் தான் மாறி மாறி வருது. அதுவும் கூட்டணிகளை கட்சி வச்சுக்கிட்டு இங்கே 4-5 கூட்டணி இங்கே 4 வந்து வராங்க, மாறி மாறி வராங்க. மக்கள் ஓட்டு போடுறாங்க. வந்த பிறகு 31/8/71 கல்கடை சாராயத்துக்கு இவர் கருணாநிதி தான் பிள்ளையார் சொல்லி போட்டார். மே 73 கல்லுக்கடை அடைப்பு. அவருக்கு தெரிஞ்சா இது கஷ்டம், இது நல்லா இல்லை அப்படின்னு மனசுக்கு பட்டிருக்கு, அடைச்சார். ஆகஸ்ட் 74 சாராய கடை அடைச்சார். 81 எம்ஜிஆர் பாக்கெட் கடை சாராயத்தை கொண்டு வந்து எல்லாம் நடக்குது. 83 3/3/82 வெளிநாட்டு மதுக்கள், அதாவது பிராந்தி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, பீரு, இந்த மாதிரி உள்ள எல்லாமும் சேர்ந்து வச்சு நம்ம நாட்டில் தயாரிக்கணும்ட்டு ஆலைகளை உற்பத்தி பண்ணாரு. அதில் எனக்கு 20 ஆலைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு. கோயம்புத்தூர்ல 2, காஞ்சிபுரத்தில் ஒரு 6, திருவள்ளூர்ல ஒரு 3, சென்னையில் 4, திருவாரூர் 1, புதுக்கோட்டையில் 2, தேனி, விழுப்புரம், இவ்வளோமா ஒரு 20 ஆலைகள் அங்கே இயங்கிட்டு இருக்கு. 7 ஆலைகளை கருணாநிதியும், 6 ஆலைகளை கருணாநிதியும், 7 ஆலைகள் எம்ஜிஆரும், மிச்ச 7 ஆலைகள் ஜெயலலிதாவும் திறந்து வச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இதை இது வரைக்கும் மெழுகு பூசிட்டு வர்றாரு நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு நாளாவது இந்த மதுவை பற்றி பேசும்போது, மதுவினால நிறைய ஆள் கஷ்டப்படுறாங்க, நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுறாங்க, இதே பேசிட்டாங்க. தூத்துக்குடியில் இருந்தாங்க, கனிமொழி மேடம் வந்தாங்க. எல்லாரும் இந்த மதுவினால விதைகளும் ஆண்கள் பெண்கள் இல்லாதமா இருக்காங்க அப்படின்ட்டு கண்ணீர் அடிச்சுட்டு பண்ணாங்க. அதே இதான் சட்டசபையில் சொல்லியிருக்கலாம். 100 ஆண்டுக்குள்ள 100 வருஷம் இருந்தாலும் சரி, என்னோட ஆயுளுக்குள்ள நான் அந்த மதுவை ஒழிச்சுதான் தீர்வேன்னு சொல்லி ஒரு சபதம் எடுத்தாரு. அவரும் அந்த இதை சொல்லலை. 100 கட்சிக்காரர், கூட்டணி கட்சிக்காரர், உண்மை நேர்மை சத்தியத்துக்காரங்க, அவங்க ஒன்றும் வழி இல்லை, அவங்களுக்கு ஓட்டமில்ல, வழி இல்லாமல் இருக்கா. அவங்க லெனினோட அதுக்கு பேச்சுன்னாச்சு. நாங்கள் இப்போ மது மானியம் இலவசங்கிறதுல நாங்கள் சேர்ந்துட்டோம், கூட்டணி வச்சிருக்கோம்ல. ஆக மது மானியம் இலவசம்னு கொண்டு வந்தீங்க. இந்த மது வந்து ஒரு கோட்டை அடித்தாங்கன்னா, ஒரு கோட்டை சாப்பிட்டாங்கன்னா ஒரு வருஷத்தில் 61,000 கடன் ஆகுறான். 2 கோட்டை அடித்தோம்னா 1,20 கடன் ஆகுது. 3 கோட்டை அடித்தா 1,83 கிடையாது. 3,75 மில்லியில் 1 அடித்தாங்க சாப்பிட்டாங்கன்னா 1,16,000 கடன். 750 1 அடித்தாங்க, ஒன்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா 3 லட்சம் கடன் ஆகுது. இது மட்டும். பிறகு குடும்ப கடன் வேற, வந்து கந்தோட்டி கடன் வேற, மகளிர் குழு கடன் வேற, இவங்க உழைப்பு சரியாகாம வீட்டில் படுத்துக்கிறாங்க, அது வேற. அவங்க எல்லாம் சேர்ந்து வச்சு பிறக்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு வளர்ந்து அப்புறம் இந்த அந்த குடிப்பழக்கத்து வந்து குறுகிய நாளையில கடனாகி இறக்குறாங்க. பெருமூளை, சிறுமூளை, முகுளம், தண்டுவடம், இதயம், நுரையீரல், 7 சுரப்பிகள், அப்புறம் கிட்னி, இது எல்லா இயக்கங்களும் எல்லாமே சேர்ந்து, அதுலேயும் 96 வகை நாடிகள், நரம்புகள் எல்லாமே சேர்ந்த கூட்டு ஒரு சரீரத்தை வெட்ட தழுக்கும் மயிரும் நகமும் சேர்ந்த ஒரு தோல் வந்து மூடி மறைச்சு நம்ம மனிதனா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதை நிர்வாகம் பண்றது யார்? பெருமூளை. இந்த மதுவில் 16 வகையான கெமிக்கல் இருக்கு. பிசல்பேட் ஆஃப் லைம், அது சுண்ணாம்பு கலவை நீர், அப்புறம் பட்டன் கிறிஸ்டல், வறுத்த உப்பு, ஜிப்சம், கால்சியம் சல்பேட், ஹைட்ரஜன், ஹைட்ரின், அலுமினியம் சிலிகேட், காலாமெட்டல் நைட்ரேட், நாட்ரியம் குளோரைட், கால்சியம் குளோரைட், கார்பலாஸ், செப்டோஸ், கேரமல், நிறம் அந்த விளவும் சேர்த்து வச்சு அதோட சேர்ந்து போதை வரக்கூடிய கஞ்சா மற்ற இதெல்லாம் சேர்த்து 1 லிட்டரா தயார் பண்ணி 200 லிட்டர் ஊற்றி கலக்குறாங்க. ரசனாவா சேர்த்து கலக்கி பாட்டில் அடைச்சிட்டு வராங்க. ஒவ்வொரு 150 ml கோட்டரும் ஒவ்வொரு ஆலையிலையும் 15, 20, 30, 31
பிராண்டுகளாக தயாரித்து ஒவ்வொரு பிராண்டில் 140 170 என்ன 140லேருந்து ஒரு கோட்ரு 440 வரைக்கும் இருக்கு. வந்து அதில் அந்த ஒரு பிராண்டுக்கு போட்டுக்கிறாங்க, அதில் 270 போட்டுக்கிறாங்க. இந்த பிராண்டுக்கு 180 இந்த பிராண்டுக்கு 440 அப்படின்னு போட்டு அந்த 180 ml தான் ஒரே மது தான் போட்டு அதை தயாரிக்கிறாங்க. எந்த செக்கிங்கும் இல்லை. அதில் பல ரசங்கள் எதுவும் கிடையாது. தானியங்கள் 1-2 தான் சேர்த்துருக்காங்க. கோதுமை இந்த மாதிரி, ஒரு சோளம் இந்த மாதிரி, அது இந்த மாதிரி இருக்கு, பீர் உள்பட இப்படி சேர்த்து இதை வந்து தயாரித்து அந்த பாட்டிலில் அடைச்சி மது குடும்பத்தை மது உயிரை குடிக்கும், குடும்பத்தை அழிக்கும், குடும்பத்தை அழிக்கும், நாட்டை கெடுக்கும், மது இருந்துக்கிட்டு வாகனம் ஓட்டாதீங்கன்னு நல்ல வாசகமாக சொல்லியிருக்காங்க. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்.